பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு அப்பா உங்களுக்கு சொல்லுகிற ரேமா வார்த்தை, நான் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தரப்போகிறேன். Praise God. Hallelujah. Everlasting மகிழ்ச்சி. Hallelujah. நித்தியமாய் தலைமுறை தலைமுறையாய் தொடருகிற ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. இன்றைக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை குலைத்து போடும்படியாய், என்னுடைய இருதயங்களுக்கு விரோதமாய், சரீரங்களுக்கு விரோதமாய், எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் அநேக பாடுகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. என்னை சமாதானமாய் வாழ விடாதபடி, மகிழ்ச்சியாய் இருக்க விடாதபடி பல்வேறு சூழ்நிலையில் இன்றைக்கும் சத்துரு எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறது தேவனுக்கு எப்படி விருப்பமோ, நீங்களும் நானும் துக்கத்தோடு திரிய வேண்டும். இது சத்துருவினுடைய விருப்பமாய் இருக்கிறது. சில மனுஷருடைய, என்னை சுற்றிலும் இருக்கிற சில மனுஷர்களுடைய எண்ணமும் இதுதான். நான் சிரிச்சிடக்கூடாது, நான் சமாதானமாக இருந்துடக்கூடாது, என் குடும்பமாக சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு ரீதியில் என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுத்து என்னை வேதனைப்படுத்தணும், நான் அழணும், நான் புலம்பணும், நான் எப்பயுமே சமாதானம் இல்லாமல் அலைந்து திரியணும்னு இன்னைக்கும் பல்வேறு மனுஷீக சூழ்ச்சிகள் எனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீங்கன்னா, உங்களுக்கு அப்பா கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நித்திய மகிழ்ச்சி உங்க சிரசின் மேல் இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. இதுவரை பார்க்காத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்க தலையின் மேல் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதான் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது. நான் வைக்க போறேன் உன் தலையின் மேல, உன் குடும்பத்தின் மேல. எவைகளையெல்லாம் நினைத்து நீ அழுது கொண்டிருந்தாயோ, எவைகளையெல்லாம் நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, அவைகளின் மேல ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை நான் வைப்பேன். நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற காரியத்தில் தேவனிடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி புறப்பட்டு வரப்போகிறது. உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? பிரிவினையை பார்த்து, கடன் பிரச்சனையை பார்த்து, அநேக போராட்டங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற காரியத்துல ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை நான் வைக்க போகிறேன், நித்தியமான மகிமையை நான் வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. அன்னால் ஸ்தோத்திரம், பல்வேறு காரியத்தை அவள் கண்ணீரை போல ஊற்றினாளாம். குழந்தை இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஸ்தோத்திரம், அவன் அழுகிறதை பார்த்து குடித்து வெறித்தவளை போல அவ்வளவு வேதனை. சொன்ன மனக்லேசமுள்ள ஸ்திரீ கர்த்தருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டா. வருட கணக்காய் அழுது கொண்டிருக்கிற அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார். பைபிள்ல வாசிக்கிறோம், பின்பு அவள் துக்க முகமாய் இருந்தது இல்லை. காரணம், அன்னாளுடைய துக்கத்தை மாற்றக்கூடிய சாமுவேலை கர்த்தர் அந்த ஆலயத்திலேயே அவள் தலையின் மேல் வைத்தார், அவள் சிரசின் மேல் வைத்தார். அப்பொழுதே அந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிற்று. மார்த்தாள் பல்வேறு காரியத்தை நினைச்சு கலங்கி கவலைப்பட்டாலாம். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொடுத்தார். ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை, எக்ஸ்ட்ரீம் கவலை,
பல்வேறு காரியத்தை நினைச்சு கவலை மார்த்தாளுக்கு. ஆனால் மரியாளுக்கு அதே குடும்பத்தில் இருக்கிறான், அவங்களுக்கும் கண்டிப்பா அந்த கவலை, அந்த வலி இருந்திருக்கும். ஆனா அதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் அவள் பிடித்திருந்தாள். கர்த்தர் அவள் சத்தத்தை கேட்டு நல்ல பங்கை கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இறங்கி வரப்போகிறது. ஒரு நித்திய மகிழ்ச்சி, எவர்லாஸ்டிங் ஜாய் உங்க மேல கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீர்கள். இதுவரை உங்களை பாதித்த சஞ்சலமும் தவிப்பும் உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் எல்லையை விட்டு அது வெளியேற போகிறது. கண்களை மூடி ஆமென் சொல்லி ஜெபிங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இறங்கட்டும். எவைகளிலெல்லாம் மகிழ்ச்சி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் அலைந்தார்களோ அவைகளின் மேலெல்லாம் தேவனுடைய மகிழ்ச்சி இப்பொழுது இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தடைகள் இயேசுவின் நாமத்தினால அழிந்தே போகட்டும். என் ஜனங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை தாங்கப்பா. அந்த ஒடுங்கி போன ஆவி, அந்த துக்கத்தை உண்டு பண்ணுகிற, சமாதான குறைவை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. என் ஜனத்தை நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரம். அந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓட செய்துவிட்டு மகிழ்ச்சியை தரப்போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.